நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே, முதல் நாள் ஆண்டவரே, முதல் வாரம் ஆண்டவரே, இந்த வெள்ளியின் நாளிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை குறித்து ஆராயும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த மகத்தான அந்த சிலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வண்ணமாக நாங்கள் பிழையாக சிந்தித்திருக்கிற காரியம், பிழையாக எண்ணியிருக்கிற காரியங்கள் அல்லது புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை இந்த நாட்களிலே நீ பேசி வருகிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டது போல கர்த்தாவே, ஒவ்வொரு காலத்திலும் அதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த சமயத்தையும் அந்த மனிதர்களையும் அந்த ஆண்டவரே அந்த ஜதார்த்தத்தை நீர் வைத்து எங்களோடு பேசுகிற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே வந்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிந்திக்க போகிற, தியானிக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி வந்து நீர் பேசவும் நாங்கள் கேட்கவும் கர்த்தாவே அதை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கிற வசனத்தை வாசிப்போம். மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை விட்டு அகற்றி என்ற அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஆமேன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே தீர்க்கதரிசியினுடைய நான் நிற்கிற 7வது பகுதியை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் அந்த 2 தரிசனங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த 2 தரிசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 2 தரிசனத்தில் ஒன்று எப்படி நிறைவேறினது என்பதையும், அந்த தரிசனத்தை அவர் சபையாரிடம் சொல்லுகிற வேளையில் அந்த சபையார் எவ்வளோ ஒரு ஆவலோடு நடக்க போகிறத அவங்க எதிர்பார்த்து அங்கே போய் அதை காணும்போது அவங்களுக்குள்ளாக ஒரு கழிவு கூறுதல் ஏற்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். அந்த நேரத்தில் நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீங்க. என்னை விட தேவன் அதை தியானிப்பீங்கன்னா தேவனும் உங்களுக்குள்ளே இடைப்பட்டிருப்பார். ஆமென். ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம், வேளை தேவன் காண்பிக்கிற எல்லாமே அது இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கோம். பாருங்கள், ஒருவனுக்குள்ளே வரம் இருக்கலாம், ஆனால் அந்த வரத்தை வச்சு அவன் தேவன் சொல்லாமல் அல்லது தேவன் செய்யாமல் அந்த காலம் வராமல் அவன் செய்ய இயலாது. பாருங்கள், தீர்க்கதரிசியை தேவனால் தெரிந்து கொண்டிருந்தாலும் அவர் காண்கிற மாதிரி அவர் எதை காண்பிக்கிறாரோ அப்படியே தான் நடக்கும். அவர் வழியெல்லாம் ஈஸியாக காட்டையில் இல்லாட்டி தூக்கி கொண்டு போய் இறக்கையில் அல்லது ஒரு அட்ரஸை கொடுத்து அனுப்பல. இவ்வளோ சொன்ன தேவனுக்கு அது சொல்கிற ஈஸி அதனால் உங்களுக்கு நிச்சயமாக அதை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ பாருங்கள், இதில் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ அதனால் அந்த சந்தர்ப்பம் பாருங்கள், அவர் ப்ரே பண்ணுறார், ஆனால் அது என்ன செய்யலை, அந்த ப்ரேயர் கேட்கப்படையில. அப்போ பாருங்கள், அப்போ அவர் திக்கர் சிந்திக்கிறேன், என்ன ஆண்டவர் இதை குறை இருந்தாலும் செஞ்சிருக்கலாமண்டு, ஆனால் இது எல்லாமே எங்களுக்கு ஒரு காரியம். அது ஏனென்றால் உங்களோட வாழ்க்கையிலும் எந்த வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனம். ஆமென். அப்போ பாருங்கள், எல்லாமே மேட்சிங்காக எல்லாமே செட்டப்பில் வர்ற வேளையில் தான் அந்த விஷன் தரிசனம் அப்படியே நிறைவேறதை பார்க்குறோம். அதே போல் நாங்கள் ஒரு அடுத்ததாக ஒரு தரிசனம் சொல்லியிருந்தேன். நான் பிறகு ஞாபகத்துக்காக திரும்ப சொல்கிறேன். தீர்க்கதரிசி என்ன செய்கிறேன், வியாதியாய் கிடக்கிற ஒரு பெண்ணை அவர் என்ன செய்கிறேன் அங்கே பார்க்குறேன். அந்த
அப்போ தேவன் ஆவியானவர் என்ன செய்கிறார், அவரை வழி நடத்தி கொண்டு போகிற வேளையில் ஒரு செமெட்ரியை பார்க்குறார். என்ன செமெட்ரியில் பார்க்குற வேளையில் டேட் இருக்கிறது, பேர் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறேன், நீ இதெல்லாம் ஞாபகத்தில் குறித்து வச்சுக்கோ, ஒரு டைம் வரக்குள்ளே உனக்கு நான் அதை சொல்லுவேன் என்று சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு மஞ்சள் கலர் ஒரு கடையை பார்க்குறேன், மல்லிகை கடை, ஒரு ஸ்டோரை. அதுக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் அவர் பார்க்குறேன். அவன் நீல உடை அணிந்து மஞ்சள் தொப்பி அணிஞ்சு வெள்ளை மீசை வச்சு அப்படியாக இருக்கிற ஒரு வயதான மனிதனை பார்க்குறேன். அதுக்கு பிற்பாடு அந்த தேவன் சொல்கிறேன், நீ இந்த மனிதன் உன்னை வழி நடத்துவான் என்று பார்க்குற வேளையில் அங்கே ஒரு கட்டிலில் ஒரு பெண்ணை பார்க்குறேன். அவள் 17 வயது தக்க ஒரு பெண். அப்போ தேவன் சொல்கிறேன், இந்த பெண் உயிரோடு எழும்புவாளா என்று கேட்கக்குள்ள அவள் தீக்க சொல்கிறேன், ஆண்டவரே அது உமக்கு தான் தெரியும். ஏன்னா அதுக்கு வேதத்தில் மெச்சிங்கான வசனம் இருக்குது. ஏன்னா அதே போல தான் தேவனங்களை செக் பண்ண கேட்பேன். அப்போ அது தெரியும் யாருக்கண்டா, தேவனுக்கு மாத்திரம்தான். இது உயிரடையுமா இல்லையா என்றதை அவருக்கு தான் தெரியும். அதுக்கு பிற்பாடு அதை என்ன செய்கிறது, அந்த தரிசனம் நீங்கி போகிறது. அதுக்கு பிற்பாடு இவர் என்ன செய்கிறேன்டா, அந்த காரியத்துக்காக காத்திருக்கிற வேளையில் அவர் என்ன செய்கிறார், தேவனால் அங்கே ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார்டா, வழி நடத்தப்படுகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மனிதன் அங்கே வருகிறார். அப்போ அந்த அம்மா இருக்கிறவர் அந்த தரிசனத்தை பார்க்கல, அவர் என்ன செய்கிறார், ஒரு அம்மா இருக்கிறார். அந்த அம்மாவையும் அவர் என்ன செய்கிறார், அங்கே காண்கிறார். அந்த பெண்ணை பார்க்குற வேளையில் போலியோ அட்டாக், அதாவது போலியோவினாலே 2 காலும் அவளை முடக்காப்பட்டு, அதே நேரத்தில் ஒரு கையும் அங்கே இருக்கிற இழந்து போகிறத நாங்கள் அதில் பார்க்குறோம். ரைட். அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறேன்டா, இப்போ இந்த தரிசனை இவர் கண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரில் எழுதி இருக்கிறது, கரோல் மெயில் என்றும், நான் ஒரு மெதடிஸ்ட் சபையை சேர்ந்த ஒரு பெண், நாங்கள் மெதடிஸ்ட் சபைக்கு போகிறோம். என்னுடைய பெண் வியாதியினால் போலியோ அட்டாக்னால் இருக்கிறாள். அந்த பெண் என்ன செய்கிறாள்ண்டா, இவர் தீக்கரிசி ஒரு புத்தகம் எழுதுகிறேன். நான் உங்களுக்கு முன்னமே அந்த விஷனில் சொன்னேன், நான் 3 நபர் அவர் என்ன செய்கிற தரிசனத்தில் ஆரம்பத்தில் சுகமாக்குறேன். இதை அவர் என்ன செய்கிறார்ண்டா, தீக்கரிசி தண்டை கைப்பிட ஒரு புத்தகத்தை வெளியிகிறேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர் என்ற ஒரு புத்தகத்தை அடித்து எல்லா இடமும் அனுப்புகிறேன். அப்போ அந்த புத்தகம் இந்த மெதடிஸ்ட் பெண்ணிட்டையும் கிடைச்சோன்னே இந்த பெண் என்ன செய்கிறான்னு அந்த புத்தகத்தை வாசித்து இவ ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது அந்த தீக்கரிசி எனக்கு காட்டும், நான் அவர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் என்ன செய்கிறாள்ண்டா, இந்த புத்தகத்தை வச்சு ஜெபிச்சு கொண்டிருக்கிற. இப்போ இந்த தாயார் என்ன செய்கிறான்டா, இவர்கிட்ட அந்த லெட்டரை என்ன செய்கிறா, அனுப்பி விடுறா. ஆனால் அதில் சரியான அட்ரஸ் என்ன செய்யலை, எழுதப்படையலை. ஆனால் அந்த இடத்தை வச்சுட்டு உமக்கு தெரியுமா என்று கேட்கக்குள்ள அவருடைய நண்பர் சொல்கிறார், எனக்கு இந்த இடத்துல தான் அது இருக்கணும், நாங்கள் எதுக்கும் போய் பார்ப்போம்ண்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்றா, அவங்க காரில் என்ன செய்கிறாங்க, போகக்குள்ள அதில் அவரோடு இருந்த ஜனங்களும் சொல்கிறாங்க, நாங்களும் அதை பார்க்குறதுக்கு நாங்கள் வருகிறோம் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த காரில் ஏறிக்கொண்டு என்னதை நான் ஓர்டருக்கு சொல்கிறதுக்காக தான் இதை நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சாலும் மாற்றி சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது ஒரு காரியமாக போயிடும். ரைட். நான் முன்னமே சொன்னது போல் அப்படியாக ஒழுங்குபடுத்த தெரியாது எனக்கு, ஆனாலும் தேவன் எனக்கு உதவி செய்வார். ரைட். அப்போ பாருங்கள், அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வரும், ஏன்னா ஏற்கனவே ஒன்றன் பின்னாக ஒன்று நடக்கக்குள்ள. அப்போ இந்த விஷனுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் காரில் போகக்குள்ள, அவங்க காரில் போய் கொண்டிருக்கக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிற, நிப்பாட்ட சொல்லக்குள்ள நிப்பாட்டி இறங்கி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த செமெட்ரியை காண்கிற, இவர் தரிசனத்தில் கண்ட அதே செமெட்ரியை கண்டோன்னே இவங்க ஏனெண்டா இவங்க இடம் தெரியாமல் தான் போகிறாங்க. இடம் தெரியாமல் என்ன போகிறாங்க. ஏன்னா அந்த அவள் லெட்டர் எழுதும்போது அவள் என்ன செஞ்சிட்டா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தீக்கரிசி கொழும்பில் இருக்கிறேன்னு இப்போ ஸ்ரீலங்காவில் அவள் இப்போ ட்ரிங்கோவில் தான் அந்த வியாதிப்பட்ட மெதடிஸ்ட் பெண் இருந்தால் அவள் எழுதியிருக்காண்டு வைங்க பேரை எழுதிட்டு
திருவோணமலை ஏன்னா ரெண்டு அவள் எழுதிட்டா. இப்போ திருவோணமலையில் எப்படி கண்டுபிடிக்கும் ஏன்னா அந்த பேரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறன்றோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தை தேடிட்டு போகக்குள்ள. ஆனால் தேவன் என்ன செஞ்சுருக்கு, விஷனை காட்டி ஒரு மல்லிகை கடையை காட்டுரு, அது ஜெலோ பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ இதில் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வீங்க தேவன். ஏனண்டா இப்போ உங்களுக்கு தெரியும் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஏன்னா எல்லாம் அறிந்த தேவன். ஆனால் இவ்வளவு சொல்லி கொடுக்குறே, அவர் டிரெக்டாக கொண்டு போய் விடக்கூடாதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்கள், எல்லாமே ஒரு திரில், அது தேவன் அதை விரும்புகிறது. ஒரு பரிசுத்தமான ஒரு திரில். இப்போ நீங்கள் ஒரு ரகசியத்தை சொல்ல, இப்போ யாராவது வந்திருக்கிறாங்க, அவங்க திடீரென்று வந்து உங்களை பார்க்கணும் அல்லது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு விரும்புவீங்களா இல்லையா? அது ஒரு மனித ஜதாத். அதே போல் தான் நம்முடைய தேவன். ஆமாம். அப்போ அவர் வந்து ஒரு தேவண்ட மனிதனுக்கு ஒரு வேலை. அதனால தான் நான் உங்களுக்கு எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் எதிலேயே முந்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஊழியக்காரனை அழைச்சி அவர் வராட்டியும் ஆண்டவரே நீர் அவரை கொண்டு வாங்க, அப்படி வந்தால் தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டு ஸ்திரீயாக இருக்கிறீங்கன்றது அது காண்பிக்கும். எதையும் வந்து தேவன் ஒரு டேட்டை வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாம் உங்களுக்கு நான் கற்பிச்சிட்டு இருக்கிறேன்டா என்ன காப்பாற்றுறதுக்கு நான் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது நான் வராதுக்காக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஏன்னா எனக்கு காப்பாற்ற நான் பேசலை. நீங்கள் தேவனை அறியோம். அப்போ பாருங்கள், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அழைக்கப்பட்ட நாங்கள் அழைக்கப்படாதவங்க. ஆமாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆனால் தீர்க்கதரிசியாக நாங்கள் அழைக்கப்படாதவங்க. ஆனால் தேவன்ட தெரிந்து கொள்ளுதலில் நாங்கள் இருக்கிறபடினால ஒவ்வொரு பாட்டை ஒரு அவயமாக இருந்து நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு நாங்கள் இல்லை, ஒரு சிறிய ஒரு அவயமாக இருக்கிறோம். ரைட். அப்போ பாருங்கள், அவர் என்ன செய்கிறாங்க, போகிற வேளையில் இந்த செமெட்ரியை கண்டுட்டாங்க. கண்டோன்னே ஒரு ஸ்திரீட்ட, ஒரு பெண்ணிட்ட தான் தீர்க்கதரிசி சொன்னேர், இப்படியாக நான் கண்ட விஷன் அவளை எழுத சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க என்ன செய்கிறாண்டா எழுதி வச்சோம். அப்போ உடனே அந்த பெண்ணிட்ட சொல்கிறேன், அந்த ஸ்திரீட்ட டக்குன்னு கொண்டு வா, நான் எழுதி வச்ச மாதிரி இருக்கான்னு பார்க்கல. அவர் எழுதின அந்த பேர், அந்த டேட் அங்கே காண்றாங்க. அப்போ அவருக்கு தீர்க்கதரிசி சரி, நான் சரியான வழியில் தான் போய்கொண்டிருக்கிறேன். போய் கொஞ்சம் தூரம் போய்கொண்டிருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடையை காண்றாங்க. கண்டோன சந்தோஷம், சரியாக மஞ்சள் பெயிண்ட். அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு வெள்ளை மனுஷன், வெள்ளை வயதான ஒரு மீசை வச்சு நீல உடுப்பு உடுத்து ஏன்னா மஞ்சள் கேப் இருக்கிற மனிதனையும் தேவன் காட்டுரு. அப்போ அதை பார்க்கக்குள்ளே இவருக்கு சந்தோஷம். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இப்படியாக ஒரு அந்த பேரை சொல்லி கேட்குறாங்க, கரோல் மெயில் என்ற ஒரு பெண், இப்படியாக ஒரு வியாதிப்பட்ட ஒரு மெதடிஸுக்கு போகிற ஒரு ஆள் இருக்கிறதான்னு கேட்குற வேளையில் அவங்க சொல்கிறாங்க, ஓம், அப்படியாக ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவள் இருக்கிறாள், நீங்கள் அவளை போய் காணலாமண்டி. இவர் என்ன செய்கிறார், வழியை காட்டு. அப்போ தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த மனிதனை சந்திக்க அவன் உங்களுக்கு வழியை. அங்கே உள்ளே போய் பார்க்குற வேளையில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஸ்ரீ ஒரு அம்மா இருக்கிறா, அங்கே ஒரு பெண் இருக்கிறா, 17 வயது மதிக்கத்தக்க பெண். அவள் என்ன செய்கிறா, போலியோ அட்டாக்னால் அவள் இயலாமல் கை இயலாமல் 9 மாதமும் 9 வருஷமும் 8 மாதமும் அந்த நிலையில் அவள் இல்லை, அவள் ரைட், இவள் இல்லை, அடுத்த விஷயண்ட. அப்போ அவள் என்ன செய்கிறாள், ஒரு சிறிது காலம் அந்த வண்ணமான ஒரு நிலையில் அவள் இருக்கிறத நாங்கள் அங்கே பார்க்குறோம். அப்போ அவர் உடனே தீர்க்கதரிசி சொல்கிறேன், அந்த பெண்ணை பார்த்து, நீ சுகமாக போகிற, இந்த இவங்க எல்லாமே ஏன்னா உனக்காக ஜெபிக்க வந்திருக்கிறாங்கண்டு சபையாரை காட்டி அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிற வேளையில் அங்கே அவர் என்ன செய்கிறார், தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன செய்கிறார், இவளுக்கு கால் இடுப்பு கீழே 2 காலும் இயங்காது, கையும் இயங்காது. அப்போ தேவன் தரிசனத்தில் என்ன காட்டினேர், நீ அவளுடைய வயிற்றில் நீ என்ன செய், கையை வச்சு நீ ஜெபி, அப்பொழுது சொஸ்தமாக. இப்போ காலை அல்ல, இப்போ பாருங்கள், வியாதியுள்ள இடம் எது, கால் அல்லது கை, இதில் சொல்லியிருக்கலாம் அல்லது தலையில் சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் எதை காண்பிக்கிறாரோ அந்த இடத்துல தான் அவள் என்ன செய்கிற, அங்கே வச்சு ஜெபிக்கக்குள்ள அந்த நிமிஷமே என்ன செய்கிற, அவள் துள்ளி குதித்து அம்மாண்டு அழுது கொண்டு என்ன செய்ய, அந்த ஸ்பாட்டிலே என்ன செய்கிறாள், துள்ளி கொதிச்சு அவள் எழும்பி அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறத அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, அப்போ தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன வண்ணமாய் விஷனை காண்பிச்சாரோ, தேவன் எதை சொன்னாரோ பாருங்கள், அதில் எவ்வளோ திரில் இருந்து, எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்க, அட்ரஸும் அவளும் எழுதையில், தேவனும் சொல்லு. அப்போ அதை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய வேலை. அதான் நாங்கள் காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்க தான் தேவன் வந்தார். அப்போ அதான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்ற வேளையில் ஏன்னா 12 கோத்திரங்கள் அவர் வருகைக்கு முன்பாகவே 10 கோத்திரங்கள் என்ன செஞ்சிட்டாங்க,
வெளியே சிதறிக்கிடிக்கப்பட்டான். அப்போ அதான் அவர் சொல்கிறேன், நான் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனத்துக்காகவே நான் வந்தேன்னு அவரை தேட தான் என்ன செய்கிற சீசர்களை அனுப்பிக்கிறப்ப. அதுக்கு பிற்பாடும் உலகமெங்கும் என்ன செஞ்சிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டு மீண்டுமாக அவங்க வர்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு தெரியாத அவர் எழுதி கொடுத்து இந்த இடத்துல ஏன்னா திருவோணமலையில் அல்லது கொழும்பில் அல்லது எங்கேயாவது அவர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அப்படி கொடுத்தாரா தேவன்? நாம தான் கண்டுபிடிக்கும். இதுதான் தேவன் ஒரு பாயிண்டை மட்டும் தருவேன், கண்டுபிடிங்க. அப்போ அதுதான், அதனால தான் எங்களுக்கு யார் அவர் என்று தெரியாமல் விசுவாசத்தினால பாவியான எங்களை அவர் ரட்சிப்பாரானால் அந்த பாவியான மனிதனை ரட்சிப்பாருன்னு நாங்கள் போராடோம். ஏன்னா நாங்கள் யாரையும் நாங்கள் முத்திரை குத்தக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்துறோம். ரைட். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிற, இதெல்லாம் முடிஞ்சு 2 வாரம் ஆகிட்டு இப்போ இதெல்லாம் நடக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1940ஆம் ஆண்டு. இப்போ இது 3வது பார்க்க போகிறோம், விஷனை பார்க்குறவள் 1940ஆம் ஆண்டு இவர் என்ன செய்கிற, ஒரு 3 வாரம் கழிச்சு இந்த 2 விஷனும் நடந்து இவர் ஹாப்பியில் இருக்கிற தாயார்கிட்ட வீட்டை தான் போய் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் அடிக்கடி போய் சாப்பிடுவேன். அப்போ சாப்பிட்ற வேலையை சாப்பிட போனவர் போயிட்டு அவர் என்ன செய்கிறார், அங்கே ஜெபிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே நான் அந்த ஒளி ஒன்று என்ன செய்கிறது வருது. ஒரு தரிசனம் வர்ற வேலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆடை பார்க்குறார். அந்த ஆடு என்ன செய்கிறதுண்டா அந்த ஆட்டை போல் கத்துது. அப்போ ஆடு கத்துது தானே, அதே வண்ணமாக கத்தி கொண்டு இருக்கக்குள்ள அந்த சவுண்டு என்ன செய்கிறதுன்னு மாறி ஒரு மனித சவுண்டாக மாறி, இந்த ஆடாக இருந்தது ஒரு மனிதனாக மாறி அது என்ன சொல்லுது, மில் டவுன் என்ற ஒரு சவுண்டுங்க வருது. அப்போ ஆடாக இருந்தது என்ன செய்கிறது, ஆடாக கத்திச்சு. அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறது, சவுண்ட் மாறி மனித குரல் அது என்ன சொல்லுது, மில் டவுன் என்ற மாத்திரம்தான் அது சொல்லுது. அப்போ இவருக்கு தீக்கசி விளங்கிட்டு எங்கேயோ ஒரு ஆடு என்ன தொலைஞ்சி போய் கத்திட்டு இருக்கு, இதை நான் போய் காப்பாற்றணும். அப்போ பாருங்க, ஆனால் என்னென்னு சொல்லிட்டு மில் டவுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், அது ஒரு பெரிய மாநிலத்தில் ஒரு சின்னிய ஒரு ஊர். இப்போ ஏன்னா பெத்லஹேமில் நாசரேத்தில் ஒரு பெத்லஹேம், யூதாவே சமாரியாவில் நீ சிறிதாக இருந்தாலும் உன்னிடத்துலேருந்து அந்த பெத்லஹேமில் தேவன் பிறப்பார்ன்ற மாதிரி ஒரு குட்டி ஒரு இடம். அப்போ அந்த இடத்த மட்டும் சொல்கிறேன்னா இவருக்கு மில் டவுன் தெரியாது. அப்போ இவர் என்ன செய்கிறேன்டா, இவருக்கு தெரியும் இங்கேயும் ஒரு ஆடு இருக்குது, இந்த ஆடை நான் இப்போ கண்டுபிடிக்கும். அப்போ இந்த ஆடை கண்டுபிடிக்கணும் என்றக்குள்ளே பார்த்தீங்கண்டா அவர் என்ன செய்கிறாரண்டா மில் டவுன் என்ற மட்டும்தான் இருக்கிறது. அப்போ இவர் தன் ஜோர்ஜ் ரைட் என்ற ஒரு நண்பர்கிட்ட அவர் என்ன செய்கிறார், கேட்குறார் இது எங்கே இருக்குன்னொன்னு. அவர் சொல்ல எனக்கும் சரியாக தெரியாது, ஆனால் அது இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரம். அப்படி ஏன்னா இங்கேருந்து மூதூர் அளவு ஒரு தூரம், மூதூரை விட தோப்பூர் அங்கே கொஞ்சம் கிலோமீட்டருக்கு அது தூரம். அப்போ அந்த இடம் என்னோடனே இவங்க என்ன செய்கிறாங்க, சரி நாங்கள் அங்கே போவோம், ஏன்னா அந்த ஆடை இப்போ கண்டுபிடிக்கும். பாருங்கள், அப்போ இவர் வேறு இடம், இவர் அந்த இடத்துக்கு போயே இல்லை. ஆனால் இது விஷனில் என்ன சொல்லுது, மில் டவுன்ன்ற மட்டும்தான் அது சொல்லிச்சு. இப்போ அவர் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த ஆட்டை கண்டுபிடிக்கிறேன் என்ன செய்யலாம்ன்ட்டு இவர் என்ன செய்கிறேன்னா தெருவில் இருந்து பிரசங்கம் பண்ணுறார். ஏன்னா தெருவில் இருந்து பிரசங்கம் பண்ணுறார். இந்த ஆடை ஏன்னா அந்த ஆடு கண்டுபிடிச்சி வருந்தானே. அப்போ அந்த ஆடை கண்டுபிடிக்கணுமென்றதுக்காக இவர் என்ன செய்கிறேன்டா தெருவில் இருந்து அவர் என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணுறே. பார்த்தா ஆள் வார மாதிரியும் இல்லை, ஜனங்கள் கேட்குற மாதிரியும். அப்போ இவர் என்ன செய்கிறார், ரோட்டால் நடந்து போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ச்சை பார்த்துட்டு இவர் மனசில் ஆண்டவரோட ஆண்டவரே நீ இந்த சேர்ச்சை தந்தால் நான் இதில் பிரசங்கிப்பேன், நான் இதில் பிரசங்கிச்சா ஒருவேளை அந்த ஆடு எங்கேயாவது இருந்த அந்த இடத்துக்கு பாருங்கள், ஒரு ஆட்டுக்காக போகிறேன், ஆட்டை பெட்டி தேவன் சொல்லேல். அப்போ பாருங்கள், நானும் நீங்களும் அது எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு சொல்லு பாருங்கள். அந்த ஆடு அப்போ தேவனை நீங்கள் சரியாக புரியுறீங்களா? அப்போ அதுதான் தேவன். அப்போ பாருங்கள், அதனால தான் இந்த ஜனங்களுடைய பேச்சு தான் அவங்களோட அற்புதத்தை தவற விடுறாங்க. அந்த ஊழியக்காரன்ட்ட சொல்கிறது வரையில் பாரு அவமதிக்கிறேன், அப்படி இல்லை, நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்களோட மனுஷனை அனுப்புமன். அப்போ தேவன் எங்கேயாவது இருந்து ஒருவன் அனுப்புவான். ஏன்னா அந்த மனிதனுக்கூடாக அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த இடத்துல யாரை வச்சோ அப்போ தான் அது சுகமாக. ஏன்னா உங்களை குறித்து அவர் எழுதி வச்சிருப்பேன், எனக்கு மாற்றல, அப்புறம் உங்களுக்கு மாற்றல, அது எனக்கும் மாற்றல. அப்போ இதில் எல்லாமே நாங்கள் அப்போ பாருங்கள்,
அப்போ இவர் அந்த சேச்சை பார்த்து கேட்குற உடனே தேவன் என்ன செய்கிறார், அந்த ஜெபத்தை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆள் வாரே வந்து கேட்குறேன், உமக்கு இந்த சேச் வேணுமா, பிரசங்கிக்க போறீரான்னு கேட்கல. அவர் சொல்ல, ஓ எனக்கு அப்பாண்ட உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா கீயை கொடுக்க பார்த்தா 400 பேர் வந்து இருக்கலாம். அப்போ இவரும் இவருடைய நண்பர் ஜோர்ஜும் என்ன செய்கிறாங்க, துண்டு பிரசத்தை அடிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவர், அவர் என்ன செய்கிறார், சுகம் அளிக்கிறவர் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த துண்டை அடித்து எல்லா இடமும் விநியோகிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வார மாதிரி இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுண்டா, என்ன செய்கிறாங்க இவங்க சொல்லுறாங்க, யாரும் வார மாதிரி இல்லை. அப்போ இவர் பார்க்குற இதில் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம ஒரு 10 நாளுக்கண்டு செய்வோம், அப்போ ஒரு வேளை வரலாமன்றக்குள்ள அப்போ அவங்கள அணுகுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு நாள் தானே இவர் கேட்டவர். அப்போ சொல்லக்குள்ள அவங்க சொல்கிறாங்க, ரைட், நீர் வந்து இந்த மீட்டர் இதை மட்டும், அதாவது நீர் எவ்வளோ நாள் நடத்துகிறீரோ இந்த மீட்டர் காசை மட்டும் தந்துட்டு இதை இலவசமாக செய்யணும்னு இவருக்கு சந்தோஷம். அப்போ அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிற, ஜனங்களுக்கு இவர் வீதி வீதியாக இந்த இடத்துல கூட்டம் நடக்குதுன்னு சொல்கிறேன். கேட்குற ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஒருவனை சந்திக்கிறேன், அவனை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்கிறேன், நீ வா இன்றைக்கி பின்னேரம் வந்து கூட்டம் நடக்கிறது, நீயும் வந்து கலந்து கொள்ளன்றக்குள்ள அவன் சொல்கிறான், நான் ஒரு கோழி பண்ணையை வச்சிருக்கிறேன், அதனால் நான் வரக்கூடாது. வேதத்தில் ஒரு ஆடை வச்சிருக்க, மாடு வச்சிருக்க மாதிரி இதை இப்போ வச்சுட்டு நான் புறம் வருவேன் அந்த பாயிண்ட்டுக்கு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் வரையலாதன்ட்டு அவன் என்ன செய்கிறான், கடந்து போகிறான். பார்த்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வாரேர், அவர் வில்லியம் ஹோல் என்ற ஒரு மனிதன், பாவியான மனுஷன் அங்கே வருகிற வேளையில் அவர் என்ன செய்கிறார், அவர் மாத்திரம்தான் சபையில் உட்காரு, இவர் அவருக்காக மாத்திரம்தான் பிரசங்கிக்கிறேன். அன்றைக்கு அவர் என்ன செய்கிற, தன்னை ஒப்பு கொடுத்துறதை பார்க்க. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர் என்ன செய்கிற, சும்மா இருப்பாங்களா? அன்றைக்கு சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டவன் அவன் என்ன செஞ்சான், ஊரெல்லாம் போய் சொன்ன மாதிரி இவர் போய் சொல்ல 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 ஆள் வந்து என்ன செய்கிறது, ஒவ்வொரு நாளும் அங்கே கூட்டம் வர்ற வேளையில் அவர் என்ன சொல்கிறாருண்டா, இப்படியாக எனக்கு ஒரு பெண்ணை தெரியும், அவங்க மெதடிஸ்ட் சபைக்கு போகிறவங்க, அவங்க இப்படியாக அந்த பெண் வந்து 9 வருஷமும் நான் அந்த மாதிரி சொன்னேன்னா அதை இப்போ தான் அதுகிட்ட போய் அந்த 9 வருஷமும் 8 மாதமும் அவள் வந்து வியாதியாக இருக்கிறா. அவளை வந்து நீர் என்ன செய்யணும்ண்டா, நீர் வந்து சுகப்படுத்தணும் என்றக்குள்ள சொல்ல, நான் வாரேன்ட்டு. ஒருவேளை அவளாக தான் அது இருக்கணும்ன்ட்டு அவர் என்ன செய்கிறார், அங்கே போக வழி கிடக்குள்ள அவர் சொல்கிற, இல்லை இல்லை நீ வரக்கூடாது, ஏனெண்டா அவங்க ஒரு மெதடிஸுக்கு சபைக்கு போகிறவங்க, அதனால் அந்த மெதடி சபையில் அவங்க போகிறபடினால அந்த சபை வந்து அவங்க விசுவாசத்தை, அதாவது சுகமளிக்கிறது அவங்க என்ன செய்கிறதில்ல, விசுவாசிக்காதபடினால அவங்க ஒன்றை எடுக்க மாட்டாங்க. நான் போய் கேட்டுட்டு வாரேன்னு இவர் கேட்கக்குள்ள அவர் சொல்கிறா, அவங்களோட அம்மா சொல்கிறா, நாங்கள் வர மாட்டோம், ஆனால் அந்த மகளை வேணுமெண்டா மட்டும் என்ன நீங்கள் சுகப்படுத்துங்க, ஆனால் நாங்கள் வந்து வரமாட்டோம், நீங்கள் ஜெபிக்கக்குள்ளே நாங்கள் வெளியே இருப்போம்ண்டு அவன் என்ன செய்கிறா சொல்கிறான். ஆனால் இந்த பெண் மாத்திரம் அந்த விசுவாசத்தோடு கேட்டால் இவள்கிட்ட அந்த புத்தகம் கிடைச்சிது, இயேசு கிறிஸ்து நேற்று முன்று மாறாதவர் என்றாற்பது இவள் மாத்திரம் ஜெபிக்க. ஆனால் அம்மாவுக்கோ அவளோட தங்கச்சிக்கோ அல்லது அவங்களோட அப்பாவுக்கோ அது என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ இவர் என்ன செய்கிறாருண்டா, அந்த காரியத்தில் அவர் என்ன செய்கிறார், அங்கே போகிறேர், அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் வரையலான்னு அவர் சொல்கிறேன், இப்படியாக சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க, நீர் மட்டும்தான் அந்த பெண்ணுக்காக ஜெபிக்கணுமென்றோன்னு சரி என்று இவர் என்ன செய்கிறேன்டா, அந்த பெண்ணிடம் போகிற வேளையில் அந்த பெண்ணை பார்க்கக்குள்ள அப்போ அவருக்கு தெரியுது, தேவன் சொல்கிறேன், இதுதான் அந்த காணா நீ தேடி வந்த ஆடன்னு. பாருங்கள் எப்படியாக எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணி சேச்சிக்கு போய் சேச்செல்லாம் போய் அதை எல்லாரும் அவமதித்து ஒருவன் ரட்சிக்கப்பட்டு, பாருங்கள் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு இவர் கண்ட ஆட்டையும் பிடிக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, அங்கே நிறைய பேருக்கு அவன் வழியாக இருக்கு. அதான் வேதம் சொல்லுது, ஒருவன் ரட்சிக்கப்பட்ட, உண்மையாக ரட்சிக்கப்பட்ட அந்த தேசமே கலக்கப்படும். அதுக்கு பிற்பாடு என்ன செய்ய, இவர்கிட்ட சொல்கிறா, எனக்காக ஜெபிங்கன்னு அந்த பெண் சொல்லுது. அவர் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை காட்டாமல் எனக்கு தரிசனி எனக்கு இங்கே போன்னு சொன்னேர், ஆனால் நீ சுகமாகிறத பற்றி அவர் எனக்கு சொல்லேர். ஆனால் அந்த 2 விஷயனுக்கும் என்ன சொல்கிறார், அவங்க சுகமாகும், அதால் அவர் ஜெபிச்சு. ஆனால் இந்த பெண்ணை போய் பார்க்குறார், ஆனால் தேவன் விஷன் கொடுக்கேன், இவர் சுகமார். அப்போ அவர் சொல்கிறார், தேவன் காட்டாதபடினால நான் செய்யலை என்றிட்டு இவங்க வந்துட்டான்.
இப்போ அவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி ஏன்னா அந்த பெண்ணை அங்கே பார்க்குறாங்க. பார்த்த பிற்பாடு அவர் என்ன செய்யுது, எனக்கு காட்டையிலன்று இவர் என்ன செய்ய வாரே வந்த பிற்பாடு இவர் என்ன செய்ய திரும்ப தொடர்ந்து கூட்டம் நடக்கிறது. அப்போ தீர்க்கதரிசி அறிவிக்கிறார் என்னென்னா, அதாவது இந்த நாட்களில் நடந்த கூட்டத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அநேகர் ரட்சிக்கப்பட்டபடினால இதில் நீங்கள் யார் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறீங்களோ அவங்கள் எல்லாம் இந்த நதிக்கரையில் உகாயிட ஒரு பிரிவு ஒன்று அதில் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த பிரிவு, அந்த பேரை நான் மறந்துட்டேன் எழுதி வரையில், அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்கண்டு அவர் ஒரு அடையாளப்படுத்தி இன்ன நாள் இந்த இடத்துக்கு வாங்கண்டு என்ன செய்கிறேன் ஒரு அறிவித்தலை கொடுக்குறேன். அப்போ இந்த அறிவித்தல் இந்த பெண்ணிடம் போது அந்த பெண் சொல்கிற, ஆண்டவரே நாளைக்கு இவர் இந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நானும் சுகமாயினா நானும் போய் அந்த இடத்துல எடுப்பேன். அதனால் ஆண்டவரே இதுக்குள்ளாக என்ன குணமாக்கும் என்றேன். அப்போ அந்த இடத்துல அவர் தீர்க்கதரிசி போக்க அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக பார்க்கல. அங்கே பார்த்தீங்கன்னா 50 பேர் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க பாருங்கள். தேவன் பாருங்கள் மில்டவுனுக்கு போன்னு சொல்லி பாருங்கள் இங்கே என்ன நடக்குது. அங்கே 50 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அதை சூழ பார்த்தீங்கன்னா இந்த பேப்டிஸ்ட் போதகர், மெதடிஸ்ட் போதகர் எல்லாம் தங்களோட ஜனங்கள் எல்லாம் ஜனத்துக்கு அறிவிச்சிருக்கிறேன், யாருமே போகக்கூடாது. ஆனால் அற்புதம் நடந்தால் விடுவாங்களா? அதான் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து ஊழியத்திலும் என்ன இருந்த முதலாம் இழுப்பு, 2ஆம் இழுப்பு, 3ஆம். முதலாம் இழுப்பு அவர் என்ன அற்புதங்கள். ஏன்னா அப்போ ஒரு ஊழியத்தில் அற்புதம் வராமல் அடுத்த ஸ்டெப்புக்கு ஜனங்கள் விசுவாசிக்க மாட்டான். விளங்குதா? அதுக்காக தான் தேவன் முதலாவது வரத்தை அனுப்பி அந்த போதகனால் அற்புதம் செய்யலாம் என்று அதிசயத்தை காட்டுவேன். அதுக்கு பிற்பாடு அப்போ அதே தான் இயேசு கிறிஸ்து செஞ்சு 3ஆவது வார்த்தை வரக்குள்ளே தான் எல்லாம் ஓடினான். விளங்குதா? அப்போ அதே மாதிரி இது நடந்தோன்னே எல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டு இப்போ இந்த போதரும் எங்களோட ஜனங்கள் யாராவது போகிறாங்களான்னு பார்க்க இவரும் வந்திருக்கு. இவரோட குறிய ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுண்டா, இவர் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து 50வது பேர் எடுத்தோன்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களும் இறங்கி என்ன செய்கிறாங்க. இவங்க 50 பேரும் ரெடியாக வந்திருக்கிறாங்க. எப்படி? மாற்று வஸ்திரத்தோடு, அதாவது உடுப்பை மாற்றி ஞானஸ்தானம் எடுத்தோன்னே மாற்று வஸ்திரம் அவங்க புது உடுப்பு போட வந்திருக்காங்க. ஆனால் இவங்க என்னத்துக்கு வந்தவங்க? வேடிக்கைக்கு வந்தவங்க. ஆனால் இந்த 50 பேர் எடுக்கிறத கண்டோன்னே தேவன் அந்த இருதயத்தை உடைச்சோன்னே இருந்த மாற்று வஸ்து இல்லாதவனும் என்ன செஞ்சிட்டான், பெரிய ஒரு அதிசயம் என்ன செய்கிறது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே 50க்கு பேர்பட்ட அவங்க என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வாராங்க, வந்து ஞானஸ்தானங்களை பெற்றுக்கொண்டு போகல. பெரிய காரியம். அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிற பின்னேரம் கூட்டம் இருக்கிறது. அப்போ இப்போ இது காலையில் நடந்தது. இப்போ அவர் சொல்கிறார், ஜோர்ஜ் ரைட் சொல்கிறார், டைம் பின்னேரம் தானே கூட்டம், வீட்டை வந்து நாங்கள் சாப்பிடுவோம்ட்டு வீட்டை வாராங்க. அப்போ ஆனால் சமைக்கிறதுக்கு 1 மணித்தியாலம் செல்லும். 2க்குள்ளே தீர்க்கதரிசி அந்த டைமை மிச்சப்படுத்த அவர் சொல்கிறேன், நான் போய் மலைக்கு போய் ஜபிச்சுட்டு வாரேன், நீங்கள் சமைச்சிட்டு இருங்க. அப்போ அவர் சொல்கிறேன், நீங்கள் மலைக்கு போய் ஜபிங்க, ஆனால் நாங்கள் ஒரு எலாமை அந்த இடத்துல நினைக்க எலாம் ஒன்றுக்கு போல் நாங்கள் இந்த மணியை அடிப்போம், அந்த சத்தம் கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சாப்பாடு ரெடி ஆண்டிட்டு நீங்கள் வாங்கண்டு என்ன செஞ்சிட்டாங்க அங்கே சொல்லியாச்சு. இவர் என்ன செய்கிறார், அங்கே போய் அந்த மலையின் மேல் வந்து அவர் என்ன செய்கிறார், ஜெபிச்சு கொண்டு இருக்கிற வேளையில் தேவன் என்ன செய்கிறாருண்டா அந்த ஒரு விஷனை காட்டுறார், நீ போ அந்த பெண்ணை குணமாக்கண்டு. ஆமே. அப்போ ஆனால் இவர் என்ன செய்கிறார், பெல் அடிக்கிற அவருக்கு விளங்கையில் அதே நேரில் போகிறாங்க. பார்த்தீங்கண்டா அந்த விஷனோட அவள் தீர்க்கதரிசி வாரே. இப்போ இவங்க சொல்கிறாங்க, வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்கடா. அவள் சொல்ல, இல்லை கர்த்தர் போய் உடனே அவளை போய் சுகமாக்கண்டு சொன்னோன்னே அவர் என்ன செய்யணும் அங்கே வர்ற. அப்போ அந்த டைமில் பாருங்கள் அவர் சாப்பிடாமல் அவர் போகிறார். அப்போ ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறான்டா பாருங்கள், அந்த அம்மா வந்து ஜெபிக்கிறான். இந்த மாய்மாலக்காரன் வந்து ஏன்னா தண்ட பிள்ளையும் அவள் வாஞ்சியாக இருந்தால் ஏன்னா, ஆனால் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, நான் சொன்னேன் தானே, அவள் மாய்மாலம் ஆனால் நம்பிட்டு இருந்தா. ஆனால் இவன் வந்து என்ன செஞ்சிட்டான், ஏமாற்றிட்டு போயிட்டான். ஆனால் அந்த புள்ள அந்த புத்தகத்தையே வச்சு அவரே நம்பிட்டு இருக்கண்டிட்டு இவன் ஜெபிக்கிறான். இப்போ சாபனம் எங்களுக்கு எதிராக ஜெபிக்கிற மாதிரி, ஆனால் கத்தர்ற பிள்ளைகளுக்கு மாதிரி அவருக்காக ஜெபிக்கக்குள்ள அவைக்கு தேவன் ஒரு விஷனை காட்டுறே. ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் என்ன செய்கிற பைபிளை இப்படி நெஞ்சில் வச்ச மாதிரி வாரமாக பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் அப்பயுமே தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா பைபிளை நீங்கள் அவரை ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா அவர் இப்படி தான்
ஏன்னா பைபிள் எப்பயுமே இருதயத்தில் தான் இந்த வேதத்தை அவர் வச்சிட்டு இருப்பார். அப்போ அந்த வண்ணமாக வச்சிட்டு இருக்கிற பக்கம் இவருக்கு சொக்காயிட்டு. அப்போ பாருங்கள், அவருக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார், உள்ளே வாரேர். உள்ளே வந்த பிற்பாடு என்ன நடக்கிறேன்டா, அவளுக்காக கை வச்சு காலில் வைக்கிற, கையில் வச்சு ஜெபிக்கிற வேளையில் என்ன நடக்கிறேன்டா, ஒன் த ஸ்பாட்லேயே அவள் என்ன செய்கிறாள், 9 வருஷமும் 8 மாதம் படுத்த படுக்கையாக இருந்த பெண் அந்த ஒன் த ஸ்பாட்லேயே அவள் என்ன செய்கிறா, சுகமாகிறத பார்க்குற வேளையில் பக்கத்தில் தங்கச்சி பார்த்துட்டு இருந்தவ அப்படியே தொப்பண்டு விடுறா. அவங்களோட அப்பா வெளியில் பார்த்தோன்னா அவருக்கும் அப்செட் ஆகி எல்லாமே அங்கே என்ன செய்கிறது, பெரிய ஒரு காரியம் நடக்கிற வேளையில் அவங்களோட அப்பா வீட்டுக்கு வர்ற வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து பியானோ வாசிச்சோண்டு. அப்போ பாருங்கள், தேவன் எவ்வளோ ஒரு அற்புதராக இருந்து அவர் என்ன செய்கிறார், காரியங்களை வந்து இருக்கிறத பார்க்குறோம். அந்த வேளையில் அந்த தீக்கர்சி கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல மில் டவுனில் இருக்கிற வேளையில் கடைசி நாள். அப்போ அவர் அந்த ஜோர்ஜ் சொல்கிறார், இப்போ நீர் என்ன அவர் தீக்கர் சொல்ல, நான் என் ஊருக்கு போகிறேன். அவர் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஜனத்தை இப்போ சம்பாதிச்சுட்டு, இப்போ 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் சபையே இல்லை, அந்த சபையை திறந்து கொடுத்தா இப்போ பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வராங்க, நீர் இதெல்லாமே விட்டுட்டு போகிற ஆண்டக்குள்ளே. அப்போ தீக்க சொல்கிறேன், நீரே இந்த சபையை பாரம் எடுத்து நடத்துமென்று அவர் என்ன செய்ய ஜோதிச்சிட்ட அந்த சபையை கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஆராதனை நடக்கிற வேளையில் பார்த்தீங்கன்னா, நான் முன்னமாக சொல்ல மறந்துட்டேன் என்னண்டா, ஒவ்வொரு வாரம் அந்த சபை வந்து அந்த இடத்துல இருந்தாலும் மூடி இருந்த சபை. ஆனால் அந்த சபையில் என்ன நடக்குமெண்டா, மரணம் இருக்கே, சவப்பட்டியை மட்டும் கொண்டு வந்து அடக்க ஆராதனை மட்டும்தான் செய்வாங்க. இது பேப்டிஸ்ட் சபையோட ஒரு சபை. ஆனால் அதுக்கு எதுக்கு பயன்படுத்தி வந்தாங்கன்னா, மரணம் யாராவுக்கு சம்பவிச்சா அந்த இடத்துல வச்சு ஆராதனை வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அன்றைக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா, இவர் ஆராதனை வச்சுட்டு இருக்கக்குள்ளே வருது ஒரு 2 சவப்பட்டி. சவத்தை பார்க்குற வேளையில் திறந்து பார்த்தா, ஆராதனை வைக்க திறந்து பார்த்தா, யார் தெரியுமா, நான் கோழி இருக்குது, ஏன்னா எனக்கு பண்ணை இருக்குது, அதனால் நான் வந்து அதை பண்ணையை பார்க்க போகணுமென்று போனன்ற பொடி வந்து அங்கே வருது. அப்போ தீக்கர்சின் ஜோர்ஜ் முகத்தை பார்க்குறாங்க. ஐயோ, இவனுக்கு நாங்கள் ரட்சிப்பை குறித்து நாங்கள் சொன்னோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு பண்ணையை பார்க்க வேலை இருக்குது, கோழி நிறைய இருக்குது, நீங்கள் சும்மா போங்க அங்காலன்ட்டு என்ன செய்கிறான், தீக்கர்சியை ஏசிட்டு போகிறான். பார்த்தீங்கண்டா, சொற்ப நாளில் அவன் மரித்து அந்த இடத்துக்கு வந்து அடக்கமாக வாரது. ஏன்னா தேவன் நேற்றும் என்றும் பாருங்கள், அவனுக்கு ஒரு தருணம் கிடச்சி, ஒரு இறுதி தருணம், தேவனை காணத்தக்கதான, தேவனை முகமுகமாய் சந்திக்கத்தக்கதான ஒரு தருணம் கிடச்சிச்சு. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான், அதை காண தவறினான். அதனால் என்ன நடந்துச்சு, அங்கே காரியமானது கடைசியாக அவன் உயிரோடு சேர்ச்சிக்கு வர வேண்டியவன் மரித்து பாருங்கள். சேர்ச்சிக்கு வாண்டு தான் அவர் சொன்னேன், நான் வரையலாண்டு வீதியில் சொல்லி போனான். கடைசியாக சேர்ச்சிக்கு அவன் எப்படி வாரான், மரித்தவன். அதனால தான் நாங்கள் அதிக கவனமாக இருக்க வேணும். பாருங்கள், எப்படியாக தேவன் ஒரு மில் டவுன் என்ற ஒரு ஆத்மாவுக்கு ஒரு விஷனை கொடுத்து எப்படி அனுப்பி எவ்வளோ ஒரு கலக்கலை செஞ்சாங்க. நியாயத்தையும் கொண்டார், காரியத்தையும் கொண்டார், எல்லாமே நடந்ததை பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு இந்த சிறிய குறிச்சி தீக்க சொல்கிறார் அந்த வரலாறு, அது பிற வரக்குள்ள விவரமாக பார்ப்போம். ஆனால் அதில் பாயிண்ட்ஸில் நான் அதில் பார்க்கும்போது அவர் சொல்லி, அந்த பெண் என்ன செய்கிறா, 27 வயசில் நாங்கள் இப்போ சொன்ன பெண், ஏன்னா மில் டவுனுக்கு போன்னு சொன்னார். அந்த சிறிய பார்த்திங்கன்னா 27 வருஷத்தில் அவள் என்ன செய்கிறாள்ண்டா, சுகமாகிறான். அப்போ 27 வயசுலேருந்து 41 வயசு மட்டும் அவள் சுகமாக வாழ்கிறாள். விளங்குதான், 41 வரும் பரிபூர்ண சுகத்தோடு வாழ்ந்து 41வது வயதில் பார்த்திங்கன்னா அவளுக்கு கேன்சர் வருது. ஆனால் அவளுக்கு கேன்சரை கண்டுபிடிக்கல, உள்ளால் அது வந்து 41வது வருஷத்தில் அவரை கண்டுபிடிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா மார்பகத்தில் வந்து ஃபுல்லாக வந்து கேன்சர் ஆகி முழு சரீரமும் வந்து படர்ந்துச்சு. அப்போ படர்ந்தோடனே வைத்தியர்கள் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா முழு பொடி முழுக்க அதை என்ன செஞ்சுட்டு தாண்டிட்டு, ஆனால் அவள் கடவுள் ஒரு அற்புதத்தை செய்து நடத்தி வந்து 41 வருஷம் மட்டும் சுகமாக வாழ்கிறா. 41வது வயசில் அவளுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, மார்பகத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கக்குள்ள அந்த டாக்டர் வந்து அந்த ஸ்டேஜை தாண்டிட்டான். அவள் வைத்தியர் கைட்டோன்னே அவள் சொல்கிறா, நீங்கள் பிரண்ணாம அலைங்க. ஆமே,
நீங்கள் பிரணாம் அலைங்க, அவர் சுகப்படுத்துவார்ன்றக்குள்ளே இவர் வாரு வந்து ஸ்பொட்டிலே வந்து அந்த ஸ்பொட்டிலே அவர் ஜெபிக்கிறேன், அந்த ஸ்பொட்டிலே அவள் சுகமாக சொல்லி அவள் என்ன செய்கிறாண்டா அதுக்கு பிற்பாடு 44 வருஷம் உயிரோடு வாழ்வான். இப்போ 1941 சுகமாற 27 வயசு, 54 மட்டும் அவள் என்ன செய்கிறா கடந்து போகிற 41 வருஷம் இருந்து அதுக்கு பிறகு 85வது வயசில், அதாவது 1998 ஆண்டு மார்ச் மாதம் வந்து அவள் வந்து 18ஆம் தேதி தான் சார் இப்போ கிட்டடி, அதாவது கிட்டடி என்ன இந்த 1998. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு காரியம். அப்போ பாருங்கள் தேவன் சுகமாக்கினார். ஏன்னா அதுக்கு பிற்பாடு அவரோட வாழ்க்கையில் வராதண்டு இல்லை தானே, அது பிறகு பாருங்கள் அதி பயங்கர ஒரு வியாதி வருது. ஆனால் அதுக்கு பிற்பாடு பாருங்கள் தீர்க்கதரிசி வர, ஏன்னா அவள் தேவனுக்காக உண்மையாக இருக்கிறாள், அவளுக்கு தெரியும் யார் அழைச்சா யார் செய்யலாமண்டு. அப்போ பாருங்கள் அது இப்போ நிறைய இதில் நானே படித்தோன்றிருக்கக்குள்ள நிறைய கற்றுக்கொண்டேன் நாமே. அப்போ பாருங்கள் தேவனுக்குள்ளால் இருக்கிற மனிதனுக்கு எப்படியான ஒரு காரியங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் அவர் நேற்று மீண்டும் மாறார். அதான் நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தில் பார்த்த மாதிரி நம்ம அவருடைய சித்தத்தோடு நாங்கள் நடப்போம்ண்டா அவர் எப்பொழுதும் எங்களை தனியே இருக்க அவர் விடமாட்டார். அவர் வந்து மகிமைப்படணும். இப்போ அந்த ஸ்திரீ அப்படி 8 வருஷமாக வியாதியாக இருந்தபடினால தான் பாருங்கள் அந்த ஒரு ஸ்திரீ வியாதிப்பட்ட ஒரு ஸ்திரீக்காக மில்டவுனை தேவன் கலக்குறேன் விளங்குதாங்க. மில்டவுனை கலக்கி அங்கே ஒரு சபையை ஏற்படுத்தி அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஒரு சபை உருவாக யார் காரணம்? ஒரு வியாதி தான் காரணம். புரியுதாங்களா? அந்த வியாதியாக இருந்த ஸ்திரீயை அவள் என்ன செய்கிறா, அந்த தீர்க்கதரிசியை நம்பி அவளோட புத்தகத்தையே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான்னு அதே வாசிச்சுட்டு இருக்கா பாருங்கள். அதனால தான் தேவன் செய்கிற அற்புதங்களை நாங்கள் சொல்லுவோம். அந்த அற்புதங்கள் தான் இன்னொரு மனிதனுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனை கொண்டு ஒரு கவர்ச்சியை கொண்டு என்ன செய்யும், இழுக்கு. இதால் தான் அவர் சொல்கிறேன். அப்போ இது தகப்பன் செய்த பாவமாக தாய் அவர் சொல்கிறேன், இது தேவனுடைய நாம மகிமைக்காக அவன் இப்படி பிறந்தான். அப்போ அற்புதம் நடந்தால் தான் அங்கே என்ன செய்யும், தேவன் மகிமைப்படுது. அதால் தான் வியாதியை வச்சு நாங்கள் தீர்மானிக்கலாம், எங்களுக்குள்ள ரெவலேஷன் வரணும். எந்த ஒரு யோபுவை போல் ஒரு சிந்தனையினாலும் சொல்லாலும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் எப்பயுமே தேவனை நம்பி தேவன் தந்த ஸ்தலத்தை நினச்சி தேவன் தந்த மனிதர்களை நினச்சி நாங்கள் தேவனை நம்பும்போது மனிதர் எல்லாமே கருவி தான், தேவன் தான் ஜீவிக்கிறவர். அப்போ பாருங்கள் அவர் எங்கேயும் யாரையும் அனுப்பக்கூடும். அப்போ பாருங்கள் அதனால தான் பாருங்கள் தேவன் எல்லாமே சொல்லுகிறது. அதான் தீர்க்கதரிசி சொல்கிறேன், தீர்க்கதரிசிகளுக்கு கூட தேவன் எல்லாமே மறைச்சிருவேன். அதான் எலிசா வச்சு சொல்கிறேன்னு. அப்போ அவனுக்கு வந்து எதையுமே அவர் சொல்லேல். ஆனால் அந்த ஸ்ரீயுடைய விசுவாசம் அங்கே என்ன செய்தது, எல்லாமே நலமன்று அவள் சொல்கிறான். அவள் விசுவாசத்தோடு அந்த மனிதனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கே வைக்கிற வேளையில் அங்கே தேவன் என்ன செய்கிறார், ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள் அதனால தான் தேவன் பாருங்கள் அந்த காரியத்தின் நிமித்தம் என்ன செய்கிறார், பெரிய காரியங்கள் அவர் செய்து அதுக்கு பிற்பாடு வர்றதை பார்க்க. அதே போல் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் அற்புதங்கள். அப்போ நான் அதை தான் யோசிச்சேன். தேவன் ஒரு ஊழியத்தில் செய்த அற்புதங்களை பார்க்கக்குள்ள பயங்கர காரியம். ஏன்னா அந்த இவட சிவகுரு மாலை பார்க்கக்குள்ள சின்னன்ல இருந்து எத்தனை வீசிங் இருந்துச்சு, எத்தனை வயசு மட்டும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட 10-12 வயசு. ஆனால் ஒரு நாள் என்ன செய்கிறா, அவங்களோட அம்மா அப்பாவுக்கு இல்லை, ஆனால் சௌரி லிதியா என்ன செய்கிற உவாச மீட்டிங் கொண்டு அண்டிலிருந்து இன்றைக்கு மட்டும் அந்த பிள்ளைக்கு வீசிங் இல்லை. ஆனால் அந்த வீசிங்கால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படும், அவதிப்படும். அதே போல் மதுவை பார்க்கல என்ன காலில் சிறங்கு இருந்து அது மாறாமே பெரிய காரியமாக இருக்குது. அந்த ஒரே ஸ்பாட்டில் எண்ணெய் வைக்கிற வழியில் அந்த ஸ்பாட்டு கிணமே என்ன செய்ய தேவன் அதை செய்த அந்த சௌரியை பார்க்குற இதில் வெளியில் கட்டி தள்ளிட்டு இருந்தேன். அந்த ஸ்பாட்டிலே கட்டி வைக்கக்குள்ள அந்த கிணமே தேவன் என்ன செய்தார் அந்த இதில். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வந்தது. ஏன்னா தேவன் அவர் நேற்றும் என்றும் மாறா உத்தமமாக இருக்கும்போது தேவன் அதான் முதலாவது ஒரு ஊழியக்காரனை அழைக்கும்போது தேவன் என்ன செய்வார், அற்புதத்தை தான் கொடுத்து ஜனத்துக்கு காட்டுவேன் வெளிப்படையாக. அதுக்கு பிற்பாடு அவன் வார்த்தையை வரக்குள்ள அங்கே அற்புதம் இருக்காது. 3வது புல்லில் வந்து என்ன இருக்காது, அற்புதம் இருக்குது. ஆனால் அந்த ஜனம்தான் விசுவாசித்து வரக்குள்ள தேவன் பரிபூர்ணத்தை அவர் கொடுப்பார். அப்போ ஆனால் ஆரம்பத்தில் யார் வந்தாலும் அவன் கொடுக்கலாம். ஏன்னாது ஃபர்ஸ்ட் முதலாம் இழுப்பு
ஏன்னா அதுதான் தேவன் என்ன செய்ய ஒவ்வொரு காலத்திலும் அவர் செய்கிறார். அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பாருங்க, யார் தேவன் காண்பிக்கிறத மட்டும் அவர் என்ன செஞ்சு அவர் செய்து அந்த 10 பேரை வரக்குள்ள அவர் எல்லாரும் வரக்குள்ள ஆரம்ப கட்டத்தில் அவர் செய்து அனுப்பினோன்னே அவர் கேட்குற 10 பேரெல்லாம் நான் சுனமாக்கி எங்கே 9 பேர் ஒருவன் தான் வந்தான். அது விஷன் இல்லாத என்ன இது அந்த ஃபர்ஸ்ட் புல். ஆனால் திரும்ப வரக்குள்ள அவர் என்ன சொல்ல, பிதாவானவர் காண்பிக்காதது எதையும் குமாரனால் செய்யவே முடியாது. பிதா காண்பிக்கிறது மட்டும் அவர், அதுதான் தீர்க்கதரிசியுடையவர். அப்போ அதுதான் தேவன் என்ன செய்ய பொதுவான கூட்டங்கள் வரக்குள்ள என்ன செய்ய மோதிச்சு. ஏன்னா கூட்டங்கள் வைக்க ஆனால் இதை பார்க்குற வேளையில் என்ன நடந்துச்சு, தேவன் எதை காண்பிக்கிற அவன் தான் கடைசி மட்டும் நிலைச்சின்னு. ஆமே தேவன் காண்பிச்சு செய்கிறது. அப்போ பாருங்க, அவளுக்கு ஒரு காரியம் வருது. 41 வைத்தியர் கண்டுபிடிக்காதபடி என்ன செய்கிற பயங்கர காரியம், முழு உடல். ஆனால் தீர்க்கதரிசி அவளுக்கு தெரியும் வெளிப்பாடு. வைத்தியர் கைவிட்ட பிறகு அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் வைத்தியரால் முடிய மட்டும் நீங்கள் போங்க. ஏண்டா அதில் அந்த நேரம் நாங்கள் செய்தால் தேவன் செய்வாரானால் அது என்ன வரும், 2 சந்தேகம் வரும். ஏன்னா நாங்கள் அங்கே போய் இங்கே, ஆனால் இல்லைன்னு வரக்குள்ள தான் தேவன் காட்சிக்கு வருவேன். ஆமே யாருமே விடுவிக்க முடியாது, யாருமே செய்ய முடியாது. ஏன்னா யாராலேயே முடியாதுன்றக்குள்ளே தான் தேவன் வரும். அதுதான் அற்புதம். அற்புதம்ன்றது அர்த்தமாக தான் முடியாதது நடக்கிற, இல்லாதது நடக்கிறது தான் அற்புதம். ஆனால் அதுக்கு இந்த காட்சி எல்லாம் ஏன் நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, எனக்கே இது அதிசயமாக இருந்துச்சு. எனக்கும் இன்னும் ஊக்குவிக்கேன்னு அப்போ பார்க்கக்குள்ள இப்படியெல்லாம் இவ்வளோ சொல்கிறவருக்கு இங்கேயே போண்டு காலத்தை இலகுபடுத்தியிருக்கலாம். எங்கட அதை நாங்களும் பொறுமையோடு தேவன் அதில் தூசிக்காமல் அந்த தேவன் சொன்ன காணாமல் போன ஆட்டுக்காக அங்கே கடந்து போகிற வேளையில் தான் அங்கே ஒரு திரில் இருக்குது. ஆமே ஜோபுவை தான் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக வைக்கும். அவன் எதிலே சொல்லாலும் செயலாலே அவனை சிந்தனையினால் கூட பாவம் செய்ய. ஆமே அப்படி தான் வேதம் எழுதியிருக்கு. அப்படியாக உத்தமனும் சன்மாக்கனும் பொல்லாப்புக்கு விலகருமாக இருந்த ஜோபுவை போல் ஒரு மனிதன் இல்லை என்று தேவனே ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குற. ஆமே அதே வண்ணமாக எனக்கும் உங்களுக்கும் அவர் தருவோம். எங்களோட உத்தமத்தை அவர் பார்க்குறார், உண்மையை பார்க்குறார், விசுவாசத்தை பார்க்குறார். நாங்கள் எதுக்கும் பயப்படலை. இன்றைக்கி நாங்கள் வர இப்போ நான் 1வது வசனத்தில் துன்மார்க்க யாரும் தொடாது இருந்தும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறாங்க. ஆனால் நீதிமானோ சிங்கத்தை போல தைரியம். அதே போல் எங்களுக்கு உலகத்தில் என்ன நடந்தாலும் வியாதி வந்தாலும் பலவீனம் வந்தாலும் பயம் வருது இல்லை, பயமண்ட சாமானே வருது இல்லை. ஆமே அதுக்காக நன்றி சொல்லணும். ஏனென்றால் தேவன் இருக்கிறபடினால. ஆமே ஏனென்றால் அவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய சிந்தனை இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆமேன். அதனால் கதத்தாம் உங்களை ஆசீர்வதி. இந்த 3 விஷயனை தான் எழுதி வந்தேன். ஏனென்றால் இதை அழகாக நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆமேன். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான நாங்கள் அடுத்த பாட்டுக்கு நாங்கள் கடந்து போவோம். ஏன்னா இதில் நிறைய ரகசியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நாங்கள் ஒரு விஷயம் எழுந்திருந்து நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே கொடான கொடி சோதரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே கொடான கொடி சோதரம், மகத்துவமானவரே கொடான கொடி சோதரம் ஆண்டவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே கொடான கொடி சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே கொடான கொடி சோதரம் ஆண்டவரே, நன்றி கதாவே மக்கு சோதரம் சோதரம் சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே தகப்பனே ஆண்டவரே, இந்த பொழுதிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை நீர் அறிந்த தேவன். ஆம் கர்த்தாவே, நீர் எவ்வளவு ஒரு அதிசயமான தேவன். ஆண்டவரே, நாங்கள் 1000 நாவுகள் இருந்தாலும் அல்லது எங்களுக்கு 1000 மூளைகள் இருந்தாலும் உம்மை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீர் அவ்வளோ உயர்ந்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே நீர் அவ்வளோ இந்த ரகசியங்களை நாங்கள் கேட்கும்போது கர்த்தாவே, நாங்கள் எவ்வளோ உம்மை தவறாக புரிந்து கொண்டோம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் நீர் மாறாத தேவன், உம்முடைய கிரியையில் மாறாதது என்பதையும் கர்த்தாவே, தீர்க்கதரிசிக்கு மாத்திரமில்லை, ஆதியாம் தொடக்கம் அந்த வண்ணமாகவே ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் நீர் மறைத்து ஒரு சிறிய புள்ளியை மாத்திரம் நீர் காண்பித்த தேவன். அந்த சிறு புள்ளியை நம்பி அவர்கள் புறப்பட்டு போகிற வேளையிலே
பெரிய காரியங்களை செய்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டும், ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு என்றும் அந்த இடத்துக்கான மனிதன் வர வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாய் கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையை அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வண்ணமாக நாங்கள் இன்னும் ஆழமான நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இன்னும் உமக்கு அருகிலே வரத்தக்கதாக, நெருங்கி வரத்தக்கதாக, உமக்குடையாக ஆண்டவர் உம்முடைய மார்பிலே நாங்கள் சாயத்தக்கதாக கர்த்தாவே, அன்றைக்கு யோவானை போல, யோவான் எப்பொழுதும் உம்முடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். இன்றைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தையிலே எப்பொழுதும் நாங்கள் சாய்ந்த வண்ணமாக கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் நெருங்கி ஜீவிக்கும் போது எங்களை எப்பொழுது நீர் காக்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே கேட்ட செவிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சுவிசேஷமானது ஒரு மனிதனுக்காக மாத்திரமல்ல, கேட்டவர்கள் இன்னொருவருக்கு சொல்லத்தக்கதாகவே அது பிரசங்கிக்கப்படுகிறபடினாலே கர்த்தாவே, அது ஆண்டவரே, இது 1, அது 50, 10 அப்படியாக 100ஆக அது கர்த்தாவே பலன் கொடுக்கத்தக்கது. அன்றைக்கு மில் டவுனில் இருந்த அந்த ஒரு ஸ்திரீயுடைய காரியம் ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு அந்த மில் டவுனை கலக்கி பலர் ரட்சிக்கவும், பலர் அந்த இடத்துக்கு வரவும், அந்த ஒரு ஸ்திரீயை நீர் வியாதியாய் வைத்து அந்த ஒரு ஸ்திரீக்காக நீர் ஆண்டவரே செய்த தேவன். அதே போல் இன்றைக்கு பாவியான எங்கள் நிமித்தம் எங்களை பலவீனப்படுத்தியோ அல்லது வியாதி வைத்தோ அல்லது ஏதாவது அடித்தாவது கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தி கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். நாங்கள் மறந்தாலும் நீர் எங்களை தூக்கி எடுத்து கர்த்தாவே, நாங்கள் விலகினாலும் எங்களை இழுத்து கர்த்தாவே, நாங்கள் பிழைவிட்டாலும் நீர் எங்களை சிட்சித்து கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு போக மட்டும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்க போகிற தயவுக்காக உமக்கு சோதரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.